மத்திய அமைச்சர் அமித் ஷா பதவி விலக வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் கார்கே வலியுறுத்தியிருக்கும் நிலையில் தாங்கள் ஒருபோதும் அம்பேத்கரை அவமதித்தது இல்லை என அமித் ஷா விளக்கம் அளித்துள்ளார். சர்ச்சையை கிளப்பிய அமித் ஷாவின் பேச்சு குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். अभी एक फैशन हो गया है अम्बेडकर 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 अम्बेडकर. इतना नाम अगर भगवान का लेते हैं तो 7 जन्मों तक स्वर्ग मिल जाता. மாநிலங்களவையில் நேற்று முன்தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவின் இந்த பேச்சு அரசியல் அரங்கில் புயலை கிளப்பியுள்ளது. இதன் எதிரொலியாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் நேற்று இரு அவைகளும் முடங்கின. The House stands adjourned to meet at 11 a.m. on Thursday, the 19th December 2024. இதனிடையே காங்கிரஸ் கட்சிதான் அம்பேத்கருக்கு எதிரானது என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி, அம்பேத்கருக்கு எதிராக முன்னாள் பிரதமர் நேரு பரப்புரை மேற்கொண்டார் என குறிப்பிட்டுள்ளார். அம்பேத்கரை 2 முறை தேர்தலில் தோல்வியடைய செய்த கட்சி காங்கிரஸ் எனவும், அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்க காங்கிரஸ் மறுத்ததாகவும் பிரதமர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் அதிக பாவங்கள் செய்பவர்கள்தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் என மத்திய அமைச்சர் அமித் ஷா பேச்சுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். நாடு, மக்கள் மற்றும் அரசியல் சட்ட பாதுகாப்பு பற்றி கவலைப்படுபவர்கள் அம்பேத்கரின் பெயரைத்தான் சொல்வார்கள் எனவும் பதிவிட்டுள்ளார். இதேபோல அமித் ஷா பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அம்பேத்கரின் பெயரை கேட்கும் போது எரிச்சல் வருகிறது என்றால் இன்னும் பல 100 முறை குரலை உயர்த்தி கூறுவோம் என தெரிவித்துள்ளார். இதனிடையே டெல்லியில் பேட்டியளித்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அமித் ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் இனியும் அமைச்சராக நீடிக்க அவருக்கு உரிமை இல்லை எனவும் தெரிவித்தார். अमित शाह राजीनामा देना चाहिए और मोदी जी को अगर थोड़ा सा भी बाबा साहब अम्बेडकर के बारे में श्रद्धा है तो रात के 12 बजे के अंदर वो निकाल देना चाहिए, उनको ड्रॉप कर देना चाहिए. இதையடுத்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அமித் ஷா தனது பேச்சை சிறு சிறு பகுதிகளாக வெட்டி ஒட்டி தவறான அர்த்தத்தில் எதிர்க்கட்சிகள் பரப்புவதாக குற்றம் சாட்டினார். தாங்கள் ஒருபோதும் அம்பேத்கரை அவமதித்தது இல்லை எனவும் விளக்கம் அளித்தார். खड़गे जी मेरा इस्तीफा मांग रहे हैं, इनको आनंद होता है तो शायद मैं दे भी दूं, मगर इससे इनकी समस्या का अंत नहीं है. अभी 15 साल तक कम से कम उनको वही जगह पे बैठना है जहां वो बैठे हैं. खड़गे साहब मेरे इस्तीफे से आपकी दाल नहीं गलने वाली है. இந்நிலையில் சென்னையில் பேட்டியளித்த விசிக தலைவர் திருமாவளவன், மத்திய அமைச்சர் அமித் ஷா தனது முகத்திரையை தானே கிழித்துக் கொண்டதாகவும் இதுதான் சங் பரிவார்களின் உண்மை முகம் எனவும் சாடினார். காங்கிரஸ் கட்சிக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் இருந்த முரண்பாடு என்பது தேர்தல் அடிப்படையிலான ஒரு முரண்பாடு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் இருக்கிற முரண்பாடு என்பது கருத்தியல் சார்ந்த முரண்பாடு. அது எலக்டோரல் மோட்டிவ், இது ஐடியாலஜிக்கல் மோட்டிவ். இரண்டுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. அயோத்தியில் கூட அம்பேத்கர் பெயரை உச்சரித்தவர்தான் வெற்றி பெற்றார் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானும், யாரோ சிலருக்கு வேண்டுமானால் அம்பேத்கரின் பெயர் ஒவ்வாமையாக இருக்கலாம் என தாவேகா தலைவர் விஜயும் அமித் ஷாவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். அம்பேத்கர் குறித்து மத்திய அமைச்சர் அமித் ஷா பேசிய வீடியோவை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்தது தொடர்பாக விளக்கம் கேட்டு காங்கிரஸ் எம்பிக்கள் மற்றும் தலைவர்கள் சிலருக்கு எக்ஸ் நிறுவனம் நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் பகிர்ந்த வீடியோக்கள் இந்திய சட்ட விதிகளுக்கு புறம்பாக இருப்பதால் அவற்றை நீக்கும்படி மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையத்திடமிருந்து தங்களுக்கு நோட்டீஸ் வந்திருப்பதாக எக்ஸ் நிறுவனம் கூறியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.